நாம மத்திய பிரதேஷ்ல உள்ள பந்தவ்கர் டைகர் ரிசர்வ்ல நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்து அதே மத்திய பிரதேஷ்ல உள்ள பெஞ்ச் நேஷனல் பார்க்கு அதிகாலை 4 மணிக்கு கிளம்பி நாம போயிட்டு இருந்தோம். போகும்பொழுது சாலை ஓரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கல் சொல்லக்கூடிய நரியை வந்து பார்த்தோம். பொதுவாக இந்த ரூட்ல நரி மட்டும் இல்லாமல் புலிகளையும் நமக்கு சம்டைம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு உமேரியா ரயில் நிலையத்தில் காலையில் 5:45க்கு மத்திய பிரதேசில் உள்ள சியோனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் தான் நம்ம அங்கிருந்து பெஞ்ச் போகணும். அதனால் நாம் ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். ஏறக்குறைய ஒரு 7 மணி நேர ரயில் பயணத்துக்கு அப்புறம் நாம் சியோனி ரயில் நிலையத்தை அடையலாம். காலையில் 5:45க்கு வர வேண்டிய ட்ரெயின் நமக்கு 6:15க்கு தான் வந்தது. அதே மாதிரி அங்கே 12:45க்கு போக வேண்டிய ட்ரெயின் 1:15க்கு தான் போய் ரீச் ஆச்சு. பெஞ்ச் நேஷனல் பார்க் போகணும்னா சியோனி ரயில் நிலையம் தான் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சொல்லலாம். அங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த பெஞ்ச் நேஷனல் பார்க் இருக்குது. அதுக்கு நம்ம எப்படி போகணும்னா ரயில் நிலையத்திலிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே உள்ள ஷேர் ஆட்டோவில் நம்ம போயிட்டு நாம் சியோனி பேருந்து நிலையத்திலிருந்து நாக்பூர் போகக்கூடிய பேருந்தில் நம்ம ஏறணும். அப்படின்னா இடையில கவாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இறங்கி அங்கிருந்து நம்ம உள்ளுக்குள்ளார நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட்டுக்கு போகணும். ஏற்கனவே நம்ம ரெசார்ட் மேனேஜர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க பைக்கில் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக நம்மளை வந்து ரெசார்ட்டுக்கு வந்து கூட்டு போனாங்க. ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ப்ராப்பர்ட்டி. அதாவது பெஞ்ச் டைகர் ரிசர்வுக்கு உள்ளாரையே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஆரண்ய ரெசார்ட்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த ரூமில் 2 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு காட் ஒன்று டபுள் காட் கொடுத்துருந்தாங்க. அதை தவிர ஏசி, ஃபேனு, எல்இடி டிவி, கெட்டில், அப்புறம் நம்மளே வந்து டீ காஃபி எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கெய்சர் வந்து 24 hours நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுற அளவுக்கு கெய்சர் ஃபெசிலிட்டி எல்லாமே அங்கே இருந்தது. ஸோ நம்மளை ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு டீசெண்டாக நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டினே நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு பட்ஜெட்டில், அதாவது 2600 ரூபா நான் வந்து கிளியர் ட்ரிப்பில் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஓரளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.